அந்த வகையில் வள்ளலார் வழியில் சமூகம் பற்றிய சிறுவதிற்கு உங்களுடன் உலக வாழ்க்கையில் சமய வாழ்வில் இருந்து சமூக மாற்றத்திற்கான நுழைவாயிலை திறந்து வைத்தவர்தான் நம் திருவருட்பிரகாச வள்ளலார் என்று கொண்டாடப்படுகின்ற திரு ராமலிங்க அடிகளார் அவர்கள். சாத்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் மறைத்த இறைவனை எளிய அருட்பெருஞ்சோதியில் கட்டளைத்தவர். தன்னை போல் உலகையும் பாவிக்கும் ஜீவ ஒழுக்கத்தையும் உலக உயிர்கள் அனைத்தும் ஒன்றென பாவிக்கும் ஆன்ம ஒழுக்கத்தையும் காத்திடச் செய்தவர். பசித்தவர்களுக்கு உசித்திட உணவளித்து மற்றவர்களை நேசித்து வாழ சமத்துவம் வேண்டும் என்றவர். குழாய்ப்புவதையும் உயிர் கொலைகளையும் புறத்தள்ளியவர். இரக்கம் பொறுப்பில் என்னுயிரும் பொறுப்பும் இரக்கமும் என்னுயிரும் இரண்டல ஒன்றரை என்று ஜீவ காருண்யத்தை ஒழுக்க நெறியாக
சமூகம், சாலை, சபை என்ற 3 அமைப்புகளால் பெரும் பணி செய்த அருளாளர். யாரெல்லாம் சமத்துவத்திற்கும் உயிர்களுக்காக இறங்கும் உயிர்கள் நேரத்திற்கும் உழைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வள்ளலாரின் சமூகம். அந்த வகையில் இந்த உலக சமுதாயம் அன்பை அடிப்படையாக கொண்டது. ஈரளவு கூட இயற்கையும் படைப்பே. எனவே அனைத்து உயிர்களுக்கும் வாழும் உரிமை இந்த உலகத்தில் உண்டு. ஒத்தால் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் ஒருவராக உலகியல் செய்திட வேண்டும். இயக்கம் செயலில் தோன்ற வேண்டும் என்பதே சுத்த சமரச சன்மார்க்க நெறி. அந்த வகையில் மனித வாழ்வியல் நெறிகளின் முதன்மையான அறம் அனைத்து உயிர்களிடமும் கருணையே இயக்கம். இதைத்தான் கொள்ளா நெறியே குடும்பருள் நெறியின பல்காலத்திற்கு பகர்ந்த மெய்சிவமே என்று திருவருட்பாவில் அவர்களுக்கு கூறியிருக்கிறார் வள்ளலார்கள். புறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவரின் வழியில் பேரவற்று அனைவரும் ஒன்றென சமுதாயம் படைக்க விரும்பினார். உலக செயல்பாடுகள் அனைத்தும் மரமானால் அதற்கு கருணையின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பதை அவர் படைக்க விரும்பிய சமுதாயம் நண்பர்களே. நல்லவர் நடுக்க செய்யாதே, கொடை கொடுப்போரை தடுத்து நிற்காதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, ஏழை வயிறு எரிய செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, வசிப்போர் முகம் பாராதிராதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்னாதே, குருவை வழங்க பூசி நிற்காதே, வெயிலில் ஒதுக்கும் விருட்சம் அழிக்காதே, தாய் தந்தை மொழியை தள்ளி நடக்காதே, பிறரை நிகழ்ந்து பேசாதே, பிற உயிர்களிடத்தில் மாற்று கொள்ள என்பதே அவர் வேண்டிய சமுதாயமாகும். சுயநலம் என்பது தீய ஒழுக்கம், சுயநலம் மற்றதே நல்லொழுக்கம் என்றார் சுவாமி விவேகானந்தர். தீரும் நன்றும் புறத்தனவாரா என்றார் புறநானூற்று புலவர். சுய கட்டுப்பாடு, நேர்மை, ஒழுக்கம், தன்னலமற்ற சேவை, அன்பு, நட்பு, அகிம்சை போன்ற குணங்களை ஒவ்வொருவரும் வளரும் பருவத்திலிருந்தே வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதனும் மேலான ஒழுக்கத்தையும் அறிவுக்கும் கல்வியையும் செம்மையாக கற்று நல்ல நெறிகளை கடைபிடித்து வாழ்வில் சிறக்க வேண்டும். வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டுவிட்டால் செய்யும் செயல் அழகும் நேர்த்தியும் உண்டாகிவிடும். இன்றைய நவநாகரிகத்தில் சமூக பிடிகள் இன்னும் முழுமையாக களையப்படவில்லை. எனவே நம் வள்ளல் பெருமான் காட்டிய வழியை நாம் அனைவரும் கெட்டியாக பற்றிக் கொள்ள வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயமாகும். பெருந்தொற்று இல்லாத பேருலகம் வேண்டும். பேருலகில் புன்னகை பூத்திருக்க வேண்டும். உள்ளே நன்று உடனே அன்பும் கொண்டு உடல் களவாக வேண்டும். நம் வள்ளல் பெருமானை மனதில் உதைக்க வேண்டும். வளர்ந்த சமூகம் களைக்க வேண்டும். மனிதம் போற்றுவோம். எல்லா உயிர்களும் முற்று வாழ